ஹார்மோன்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு அக்குபங்க்சர் மருத்துவத்தில் என்ன மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கின்றன? நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அங்கம் தான் நம்முடைய சுரப்பிகள். ஒரு ஊத்துலேருந்து தண்ணி சுரக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள்லேருந்து ஒரு நீர் சுரக்கும். அதை தான் நம்ம சுரப்பு நீர், ஹார்மோன்னு சொல்கிறோம். இந்த சுரப்பு நீர் நம்ம ரத்தத்தில் கலந்து உடம்பு முழுக்க பரவி நம்ம உடம்புடைய எல்லா வேலைகளுக்கும் முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுரப்பிகள் அதனுடைய சுரப்பு நீரை சரியான தன்மையில், சரியான தரத்தில், சரியான நேரத்தில், அதாவது சூழல்களுக்கும் தேவைகளுக்கும் தகுந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோடையும் ஒரு ஒழுங்கோடையும் சமநிலைத்தன்மையோடையும் எப்பவும் சுரக்கணும். அதுதான் அந்த சுரப்பி ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்கான அடையாளம். ஒரு சுரப்பியோட அந்த ஒழுக்கமான இயக்கத்தை தீர்மானிக்கிறது 3 விஷயங்கள். அதில் முதல்ல நம்ம மனசு. நம்ம மனசில் அமைதியும் சமாதானமும் பொறுமையும் தெளிவும் இருக்கும்போது நம்மளுடைய எல்லா சுரப்பிகளுமே நல்லபடியாக வேலை செய்யும். 2வது நம்ம உடம்புடைய உஷ்ணம், பாடி ஹீட். 3வது நம்ம ஜீரணத்தோட தரம். நம்ம உடம்போட உஷ்ணம் அதிகமாக இருக்குதுனாலும், நம்ம ஜீரணம் சரியாக நடக்கலைனாலும் நம்ம ஹார்மோன்களுடைய இயக்க ஒழுங்கில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உருவாகும். இந்த 3 புரிதல்கள் அடிப்படையில் தான் எந்த ஒரு ஹார்மோன்கள் சம்பந்தமான பிரச்சனையையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அணுகணும். இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னா, இப்போ நாம் சொன்ன அந்த 3 புரிதல்கள் அடிப்படையில் என்னெல்லாம் செஞ்சால் நல்லதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல தினமும் தியானம் பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இது நம்ம மனசோடைய அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அடிப்படையாக ரொம்ப முக்கியமானது. அடுத்து தினமும் தலைக்கு குளிக்கணும். வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். தினமும் பழங்கள் சாப்பிட்டு பழகணும். இதெல்லாம் நம்ம உடம்புடைய உஷ்ணத்தை சரியான தன்மையில் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து நம்ம ஜீரணம் நல்லா இருக்கணும்னா எப்போவுமே நல்லா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். அதுவும் பொறுமையாக மென்று சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியமான பழக்கம். அடுத்து இதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, இந்த மொபைல், டிவி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா குறைச்சிட்டு போதுமான ஓய்வு எடுக்கணும். முக்கியமாக இரவு தூக்கம். ஒவ்வொரு நாளுமே சீக்கிரமாக தூங்க போயிடணும். நம்ம தூக்கம் நல்லா இருந்தாலே மீதி எல்லாமே இயல்பாகவே நல்லாவும் லேசாகவும் அமைஞ்சிடும். இது போக முறையான அக்குபஞ்சர் சிகிச்சையை கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கலாம்.